அட போண்டாவாயா, இதுக்கு போய் 8180 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்க. கழுத்தோன்றா மண் தோன்றா காலத்துல இருந்து கம்ப்யூட்டர் பைக் செக்மெண்ட்ல எண்ணி அடிச்சுக்க ஒரு பைய இல்லைன்னு சொல்லிட்டு கெத்தா நிக்கக்கூடிய ஹோண்டா யூனிகானுக்கு 2025 அப்டேட் விட்டுட்டாங்க. மெயினான அப்டேட் என்னன்னா, கோமணத்தூர்வி ஜட்டியை போட்டு விட்டாப்ல அன்லாக் மீட்டர் எடுத்துட்டு டிஜிட்டல் கன்சோல் வச்சுட்டாங்க. இந்த டிஜிட்டல் கன்சோல் வெறும் பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் காட்டுது. ஒரு 160 செக்மெண்ட்ல ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கூட இல்லனா என்ன வண்டி இது அப்படின்னு நினைக்க தோணுது. பல பேர் பழைய அன்லாக் மீட்டர் சூப்பர்ங்கறாங்க. உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. புதுசா டைப் சி டு டைப் சி சார்ஜ் போட்டு கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே குரோம்ல இருந்த ஹேண்டில் பார் கிக்கர் எல்லாம் Black கலர்ல ஆக்கிட்டாங்க. LED ஹெட் லாம்ப் கொடுத்துட்டாங்க. OBD 2B ரெகுலேஷனுக்கு தந்தாப்ல இன்ஜின்ல சில சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அதுக்காக பவர் டெலிவரில எந்த வித சேஞ்சஸும் இல்ல. பத்தாபாடி வேற எந்த சேஞ்சஸும் இல்ல. அதே ஆரி போன போண்டாவையா LED ஹெட் லாம்ப் போட தெரிஞ்ச உனக்கு ஒரு டைலட்லயும் இண்டிகேட்டர்லயும் LED போடுறதுக்கு எம்புட்டு நேரம் ஆக போகுது. பழச கட்டில கொஞ்சம் பெரிய டயரா கொடுக்கறதுல உனக்கு என்ன தேய போகுது? இன்னும் கொஞ்சம் மொத்தமான சஸ்பென்ஷன் போட்டா உனக்கு என்ன குறைய போகுது? சிங்கிள் டிஸ்க் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்ததெல்லாம் ஓகே தான். ஆனா டியூவல் டிஸ்க் கொடுத்தா உனக்கு என்ன நாசமாக போகுது? சடனாவோ இல்ல யூ டர்ன் பண்றப்ப லைட்டா ஹேண்டில் பார்ல ஷேக் இருக்கு. அத சரி பண்ண முடியல. அப்டேட் கொடுத்திருக்காராமா பெரிய அப்டேட்.